லீடர்ஷிப்ன்றது ஒரு ரோல் மாடலடா. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்ன்றது ஒரு ரோல் மாடல். நீ ஒழுங்கா இருக்கணும் ஃபர்ஸ்டா. உண்ட உடுப்பு, உண்ட நடை, உண்ட பாவனை, உண்ட கதை, உண்ட வாழ்க்கை, உண்ட வரலாறு அன்னைய பார்க்கலையா நீங்கள்? அன்னையும் நானும் மண்ணுக்கும் மெலைக்கும் உள்ள வித்தியாசமடா. நான் அவருக்கு கிட்டையும் போயிடாது. ஆனா ஆசை அண்ணின்ற வழியில் இவ்வளவு அளவும் நான் சாதாரண மனிதனாக தானே வாழ்ந்தேன். இனி போய்க்கலாம் அண்ணின்ற வழியில தான் போவேன். அதுக்காண்டி எனக்கு வாய் இருக்கு, எனக்கு வயிறு இருக்கு, நான் சாப்பிடணும், நான் உடுப்பு வடிவா போடணும் என்ற ஆசையெல்லாம் நான் சாதாரணமா இருக்கப்போ நான் சாதாரணமான ஆள். ஆனால் அன்னற்ற வழியில நான் போவேன். அதுக்காண்டி ஆயுத போராட்டம் இல்லை. எங்களோட சமூகத்துக்குரிய நல்ல லீடர்ஷிப் ஒன்றை கிரியேட் பண்ணுவேன். அப்போ ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று வெளிநாட்டில் பார்த்தா சைமன் ஸ்னெக்குண்டு அல்லது லீடர்ஷிப்புக்கு மாஸ்டர்ஸ் இருக்குடாப்பா. மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் லீடர்ஷிப், மாஸ்டர்ஸ் இன் ஹெல்த் கேர் லீடர்ஷிப். எங்கள்கிட்ட இங்கே என்ன லீடர்ஷிப் பண்ணாலே என்னன்னு தெரியாது. இப்பதான் போய் அது கூகுள் அடிச்சு பார்க்கும், அதுக்கு தமிழ்ல என்னன்ட்டு. அப்படி அரசியல்வாதிகள் தான் வச்சிருக்கிறோம். கூகுள்லையும் அடிச்சு பார்க்க தெரியாத அரசியல்வாதிகளை தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். எப்படி பாட்டன் உன் கூட்டன் ஆண்டமன் நன்றோ, இன்னொருவன் அதையாள நீ பணிதல் நன்றோ. என்னடா உனை பகைவன் நினைத்தானோ புழுவாய், மண்ணதிர திசையட்டும் பின்னதிர எழுவாய். எடுகையில் வெடிகுண்டை புலியே நிவாடா, அட இன்னும் சிங்களவன் கையில் உன்னாடா. எழடா உன் படை வீரர் வலிமை பெருக்க, எழடா நீ பொடியாகும் பகைவர் செருக்க. எழடா உன் படை வீரர் வலிமை பெருக்க, எழடா நீ பொடியாகும் பகைவர் செருக்க. தமிழீழம் உயிரென்று முரசம் ஒலிப்பாய், தமிழ் மண் பறிப்பவன் உடல் நீ கிழிப்பாய். எடுகையில் வெடிகுண்டை புலியே நிவாடா, அட இன்னும் சிங்களவன் கையில் உன்னாடா. வாழ நிலம் வாழ தமிழ் வீரம் காட்டு, களமாடு களமாடு கொடியோரை மாட்டு. குலம் வாழ நிலம் வாழ தமிழ் வீரம் காட்டு, களமாடு